வணக்கம் பிரதர், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான லேப்டாப்ன்பா. அதாவது ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா கிராபிக்ஸ் கார்டு உள்ள லேப்டாப்புங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப், ஆட்டோகேட், கோரல், மல்டிமீடியா, ரெண்டரிங் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 32 GB ரேமு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப் மொத்தம் 3 குவான்டிட்டி வந்திருக்குன்னு. இதோட கான்ஃபிக் என்னங்கிறது பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சூட்டபிளான லேப்டாப்பு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 வரும் நண்பா. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 32 GB ரேம் இருக்குங்க. முக்கியமாக இது வந்து டெல் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப்னு சொல்லுவோம். கீபோர்டு, பேக்லைட் ஆப்ஷன், அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ரொம்பவே சின்ன பார்டரோட வருது. கேமரா வந்துருங்க, வைஃபை, வெப் கேமரா எல்லாமே வந்துடும். ஸோ இந்த லேப்டாப்போட மாடல் ப்ளஸ் கான்ஃபிகரேஷன் என்ன உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் என்னங்கிறது பார்த்துடலாம். டெல் ப்ரிசிஷன் 5520 மாடலுங்க. ப்ராசர் பாருங்கள், இன்டெல் கோர் i7ல் 8th ஜென்ரேஷன் H ப்ராசருங்க. 2.9 GHz ஸ்பீடு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோர் பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசர் வந்துடுது. ரேம் பார்த்தீங்கன்னா DDR4ல் 32 GB ரேம் இருக்குது நண்பா. SSD பார்த்தீங்கன்னா 512 GB SSD இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா Nvidea QUADRO M120ல் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு 4 GB வந்துடுதுங்க. ஸோ இந்த லேப்டாப்போட புதுசு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லட்சம் பக்கம் வருது நண்பா. i7ல் 7th ஜென்ரேஷன் 2 லட்சம் பக்கம் வருது. ஸோ இது யூஸ்ஃபுல் லேப்டாப்புக்கு காட்டி நம்ம இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 36,500 ரூபாய்க்கு தரோம். மொத்தம் 3 குவான்டிட்டி தான் வந்திருக்கு. நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.